ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்காலர்ஷிப்க்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணுறது, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட்டும் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். அதாவது ஸ்மைல் வெல்ஃபேர் ஃபவுண்டேஷன்.com இதான் பார்த்தா அஃபிஷியல் வெப்சைட். ஓகே, ஸ்மைல் வெல்ஃபேர் ஃபவுண்டேஷன் அவங்க இந்த ஸ்காலர்ஷிப் பார்த்தா ப்ரொவைட் பண்ணுறாங்க. பல வருஷமாக இந்த ஸ்காலர்ஷிப் கொடுத்துட்டு வராங்க. ஸோ இதில் யார் யாரெல்லாம் அவங்களுக்கு ஃபண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, சபர்மதி, அப்புறம் பார்த்தா சாதனா, புன்னகை, அந்த மாதிரி நிறையா பார்த்தா ஃபவுண்டேஷன்ஸ் இருக்குது. அதன் மூலமாக ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. இதில் அறிவிச்சிருக்காங்க பாருங்கள், ஸ்காலர்ஷிப்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ஒரு பிடிஎஃப் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதாவது ஸ்மைல் வெல்ஃபேர் ஃபவுண்டேஷன் சார்பில் சாதனா கல்வி உதவித்தொகை திட்டம் பார்த்தா ப்ரொவைட் பண்ணுறாங்க. யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கல்லூரி செல்ல விரும்பும் 12ஆம் வகுப்பு முடித்த மாணவிகள் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஸ்மைல் வெல்ஃபேர் அறக்கட்டளை பொருளாதார மற்றும் சமூக ரீதியாக பின்தங்கியுள்ள மாணவர்களுக்கு பள்ளி படிப்பிற்கு பின் உயர்கல்வியை தொடர சாதனா கல்வி உதவித்தொகை திட்டத்தின் மூலம் உதவுகிறது. 2004ஆம் ஆண்டு முதல் இதுவரை 600க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இத்திட்டத்தின் மூலம் பயனடைந்துள்ளார்கள். உங்களுக்கு தெரிந்த இத்திட்டத்தின் மூலம் பயன்பெற தகுதியுள்ள மாணவர்களை இதில் அப்ளை பண்ண வைங்க அப்படின்ற மாரி அறிவிச்சிருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி ஜூன் 22. அதுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க. இது பார்த்தா இந்த ஃபவுண்டேஷன் எங்கே இருக்குன்னா, சென்னை வேளச்சேரியில் இந்த ஃபவுண்டேஷன்ஸ் இருக்குது. நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நியூஸ் பேப்பரில் இந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை வெளியிட்டிருந்தாங்க. ஸோ தகுதி வரம்பு கொடுத்துருக்காங்க. யார் அப்ளை பண்ணலான்னா, 2025 இந்த வருஷம் நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. பொருளாதாரத்தில் விளிம்பு நிலை, ஒற்றை பெற்றோர் அல்லது பெற்றோர் இழந்தவர்கள். ஸோ நீங்கள் பார்த்தா பொருளாதாரத்தில் பார்த்தா ரொம்ப லோவாக இருக்கீங்க, நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ சிங்கிள் பேரண்ட்டாக இருக்காங்க, அப்பா இல்லாமல் இருக்காங்க அல்லது அம்மா இல்லாமல் இருக்காங்கன்னா அப்ளை பண்ணலாம். இல்லை 2 பேருமே இல்லாமல் இருக்காங்கன்னு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் ஊனமுற்றோர் மற்றும் ஊனமுற்றோர்களின் குழந்தைகள் அப்ளை பண்ணலாம். அதிக பெண் குழந்தைகளை கொண்ட பெரிய குடும்பங்கள் அப்ளை பண்ணலாம். கல்வியில் சிறந்து விளங்குபவராக இருக்கீங்க, அதிக பர்சன்டேஜ் மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். அரசு பள்ளியில் படிச்சிருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு கிளிக் ஹியர் டு அப்ளைன்னு இருக்க பாருங்கள். இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ஒரு கூகுள் ஃபார்ம் ஓப்பன் ஆகும். கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணி தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நோட் பண்ணிக்கோங்க, இதில் உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க, யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாரி. அதேமாரி கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க. இப்போ சுயநிதி கல்லூரியில் கேபிடேஷன் கட்டி படிப்பவர்கள் இந்த திட்டத்தில் விண்ணப்பிக்க இயலாது. செல்ஃப் ஃபினான்ஸாக படிக்க போகிறீங்க அப்படின்னா அப்ளை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சுயநிதி பொறியியல் கல்லூரியில் மெரிட் மூலம் சேராமல் கேபிடேஷன் கட்டி சேர்பவர்கள் இந்த திட்டத்தில் விண்ணப்பிக்கிறது. ஸோ டேரெக்டாக நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் சேர்றவங்க அப்ளை பண்ண முடியாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நேர்காணலுக்கு நீங்கள் தேர்வு செய்யப்பட்டால் நாங்கள் அழைக்கும் இடத்திற்கு விண்ணப்பிக்கும் மாணவரும் பெற்றோரும் கட்டாயம் வரணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. உங்கள் போக்குவரத்து செலவு தொகை கொடுக்கப்படும். நீங்கள் இந்த கல்வி உதவி திட்டத்தில் தேர்வு செய்யப்பட்டால் வருடம் ஒரு முறை சென்னையில் நடைபெறும் ஆண்டு கூடுகைக்கு வர வேண்டும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒருவேளை நீங்கள் சென்னையை சார்ந்திருக்கீங்க அப்படின்னா அவங்களுடைய வேலைவாய்ப்புக்கான பயிற்சி வகுப்பில் பங்கு பெறலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. தேர்வு செய்யப்பட்ட மாணவர்கள் கல்லூரி செமஸ்டர் தேர்வில் தோல்வியடைந்தால் அந்த செமஸ்டருக்கான உதவித்தொகை நிறுத்தி வைக்கப்படும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ என்னமான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மேற்கூறிய நிபந்தனைலாம் ஏற்றுக்கிறோம் அப்படின்ற மாதிரி இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை நீங்கள் செக் பண்ணிவிட்டு ஸோ கீழே கொடுத்துருக்க ஃபார்மை ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்கள் நேம் என்ன, மொபைல் நம்பர் என்ன, பேரண்ட்ஸ் மொபைல் நம்பர் என்ன, மெயில் ஐடி ஆப்ஷனில் இருந்தால் கொடுங்க, ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க. தற்போது உங்கள் வயது என்ன, உங்கள் ஜெண்டர் நீங்கள் மேலா ஃபீமேலா அப்படின்றத நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ அடுத்த என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஸ்டடிட் ஸ்கூல், நீங்கள் 12th எந்த ஸ்கூலில் படித்தீங்க ஸ்கூல் நேமை மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் 6 to 12th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிட்டான்னு கேட்டிருக்காங்க. எஸ் ஆர் நோ சைட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அரசு விடுதி மாணவர் எனில் விடுதியின் பெயர் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் கம்யூனிட்டி என்ன, அந்த கம்யூனிட்டி பற்றி கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 10th வகுப்பு மதிப்பெண் கேட்டிருக்காங்க. ஸோ 10th உங்களுக்கான மதிப்பெண் எவ்வளோ, அதேமாரி 12th எந்த குரூப் எடுத்தீங்க. ஸோ எக்ஸாம் நம்பர், ஆல் டிக்கெட் நம்பர் இருந்தால் கொடுங்க, இல்லை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. 12th டோட்டல் மதிப்பெண் எவ்வளோ, அதுக்கப்புறம் 12th தமிழில் எவ்வளோ மதிப்பெண்,
இங்கிலீஷில் எவ்வளோ மதிப்பெண், அதுக்கப்புறம் கோர் சப்ஜெக்ட் மீதி இருக்க சப்ஜெக்ட் எவ்வளோ மதிப்பெண் எடுத்தீங்க அதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தா டைப் பண்ணிக்கலாம் இதில் போயிட்டு. ஸோ மேக்ஸில் எவ்வளோ அப்படின்ட்டு நீங்களே டைப் பண்ணி கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கான ஃபேமிலி டீட்டெயில்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ இதில் போயிட்டு உங்களுடைய ஃபேமிலி இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா என்ன ஒர்க் பண்ணுறாங்க, இப்போ வந்து பார்த்தா அவங்க பெயர் என்ன அதெல்லாம் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ உங்கள் அப்பா பெயர் என்ன, அவங்களுக்கு என்ன வேணும், அதேமாரி அவங்க வயசு என்ன ஒர்க் பண்ணுறாங்க, அதேமாரி உதாரணம் கீழே கொடுத்துருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்த கட்டமாக உங்களுக்கு மெம்பர்ஸ் இன் யுவர் ஃபேமிலி, உங்கள் ஃபேமிலி எத்தனை பேர் இருக்காங்க, ஃபாதர் இருக்காங்களோ அவங்க டிக் பண்ணிக்கோங்க, மதர் இருக்காங்களா, எல்டர் பிரதர் இருக்காங்களா, அந்த மாதிரி யார் யார் இருக்காங்களோ அவங்களாம் டிக் பண்ணிக்கோங்க. வாட் இஸ் யுவர் ஃபாதர் மதர் ஆக்குபேஷன், ஸோ ஃபாதர் மதர் என்ன ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்றத கொடுத்துக்கோங்க. உங்களுடைய மந்த்லி இன்கம் எவ்வளோ வருது உங்கள் குடும்பத்துக்கு அதையும் நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் எந்த தகுதியின் அடிப்படையில் இந்த ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணுறீங்க, ஸோ சிங்கிள் பேரண்ட்டாவா இல்லை வந்து பார்த்தா போத் பேரண்ட்ஸ் இல்லாமல் இருக்காங்களா, டிசபிள்டு ஸ்டூடெண்ட்டாக இல்லை வந்து பார்த்தா புவர் ஃபேமிலி 2 லட்ச ரூபாய்க்குள்ளே இன்கம் வருது அப்படின்னா புவர் ஃபேமிலி, ஃபஸ்ட்டு கிராஜுவேட் நீங்களா இல்லை வந்து பார்த்தா ஃபேமிலி ஆஃப் கேர்ள் சில்ட்ரனா, மெரிட்டட் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க 80% மேலே மார்க் எடுத்திருக்கீங்களா அந்த மாதிரி கேட்டிருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எந்த கோர்ஸ் அப்ளை பண்ண போகிறீங்க, 12th முடிச்சதுக்கப்புறம் காலேஜ் எந்த கோர்ஸ் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதேமாரி நீங்கள் படிக்க தேர்வு செய்யும் கல்லூரியையும் அதன் இருப்பிடத்தையும் குறிப்பிட சொல்லியிருக்காங்க. எந்த காலேஜ் படிக்க போகிறீங்க, அதுக்கான அட்ரஸ் என்ன, அதுக்கப்புறம் கல்லூரி சேர்க்கைக்கான நுழைவுத் தேர்வுகளுக்கு விண்ணப்பித்திருக்கீங்களா அப்படின்றது தான் அதுக்கான தகவல். ஸோ ஏதாச்சும் அப்ளை பண்ணியிருக்கீங்க, இன்ஜினியரிங் அட்மிஷன் அப்ளை பண்ணுறீங்க, அந்த மாதிரி ஏதாச்சும் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் கல்லூரியில் வந்து பார்த்தா ஹாஸ்டல் தங்கி படிக்க போகிறீங்கன்னா அதுக்கும் வேணுமா உங்களுக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன், உங்கள் அட்ரஸ் வந்து கேட்டிருக்காங்க, அட்ரஸை கொடுத்துக்கோங்க. அதேமாரி இந்த ஸ்காலர்ஷிப் யார் உங்களை வந்து பார்த்தா ரெஃபர் பண்ணாங்க அவங்க ரெஃபரை கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு ஃபோட்டோ கேட்டிருக்காங்க, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸை ஃபோட்டோ வந்து பார்த்து ஆடு கொடுத்து அப்லோட் பண்ணிவிட்டு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான கூகுள் ஃபார்ம் வந்து பார்த்தா சப்மிட் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களுக்கான அப்ளிகேஷனை வெரிஃபை பண்ணுவாங்க. வெரிஃபை பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு டேரெக்டாக இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க. அப்போ நீங்கள் போய்ட்டு இன்டர்வியூவில் அந்த எல்லா டாக்குமெண்ட்ஸையும் கொண்டு போய்ட்டு அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் கொடுத்த தகவல் எல்லாமே உண்மை அப்படின்னா உங்களுக்கு அப்ரூவல் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். இது வந்து பார்த்தா தமிழகத்தில் வழங்குகிற ஒரு ப்ரைவேட் வெல்ஃபேர் ஃபவுண்டேஷன். ஸோ தேவைப்படுறவங்க நீங்கள் அப்ளை பண்ணி ஸ்காலர்ஷிப் தொகையை வந்து வாங்க பாருங்கள். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.